அனைவருக்கும் வணக்கம். கடவுள் இருக்குதா இல்லையா? இந்த கேள்வி மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ கடவுள் நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நாத்திகர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கான விடையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் 2 கலவையால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று உருவம் உள்ளவை, இன்னொன்று அருவம் உள்ளவை அப்படின்னு சொல்றாங்க. அருவம் உள்ளவை அப்படின்னா உருவமற்றது அப்படின்னு பொருள். இப்போ உதாரணமாக மனிதனுடைய மூளை, மனசு ரெண்டையும் எடுத்துக்கங்க. மூளை என்பது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு உருவமுள்ள ஒரு பொருள். ஆனால் மனசு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. இந்த எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தோற்றமின்மை என்பது இல்லாமை என்று பொருளாகாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்ணுக்கு தெரியல அப்படின்றதுனால அது இல்லை என்று பொருள்படாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. மனிதன் தான் சந்திக்கக்கூடிய போராட்டங்களிலேயே மிக கடுமையான போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது தான். தன்னுடைய நெருக்கடி நிலையிலிருந்தும் தன்னுடைய கடும் உளைச்சலிலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள மனிதன் உருவாக்கிய கோட்பாடு தான் கடவுள் கோட்பாடு அல்லது கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் தன்னுடைய ஏமாற்றத்தையும் தன்னுடைய எதிர்பார்ப்பையும் கமுக்கமாக போய் நம்பிக்கைக்குரிய இடத்தில் கொட்டுவதற்கு அவனால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த கடவுள் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுத்தாளர் சொல்றார். இந்த கருத்துக்கள் எல்லாமே தலைவர் எழுச்சித்தமிழர் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் புத்தகத்துடைய 40வது கட்டுரையில் இருக்குது. அடுத்ததாக சேப்பியன்ஸ் மனிதகுல வரலாறு அப்படின்ற புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மனிதனின் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்ல வருது. உதாரணமா ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்குடைய கையில ஒரு பேப்பரையும் 500 ரூபாயும் கொடுத்தோம்னா அதுக்கு ரெண்டுமே பேப்பர் தான், தூக்கி போட்டுரும். ஆனா ஒரு மனிதன் கிட்ட ஒரு 500 ரூபாயும் ஒரு பேப்பரையும் கொடுத்தோம்னா பேப்பரை தூக்கி போட்டுருவான், 500 ரூபாயை வச்சுக்குவான். ஏன்னா மனிதன் நம்புறான் அந்த 500 ரூபாய்க்கு மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீதி, நேர்மை, நியாயம், சமத்துவம், சமூக நீதி இது போன்ற கோட்பாடுகள் அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதை நம்புறவங்களும் நம்பாதவங்களும். அதே போல கடவுள் என்ற கோட்பாடும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுது. நீங்க நம்பினா அது இருக்கு, நீங்க நம்பலைன்னா அது இல்லை.